இந்த மலைத்தொடர்களை சொன்ன 40 ஆண்டுகளுக்கு மேல காத்திருந்துதான் கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அந்த காலம் கணிஞ்சு வரும்போதுதான் அந்த செயலை நம்ம அறிய முடியும். பாருங்க, வெள்ளைக்காரன் எல்லா பேரும் கதை எழுதுறான், பைபிள்ல இருக்கு, ஆவாள் ஏவாளுங்கிறான். அப்புறம் சித்திரகுப்தருடைய செயல் இருக்கு, அவர் தான் கணக்கு எழுதுறாங்கிறான். முதல் முறையா ஆகாயத்துல ஒரு செயல் வடிவம், ஒரு பேராற்றலா வந்து விழுந்து, நான் சொல்றேங்க, பகிரங்கமா சொல்றேன், எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கிட்ட எந்த கொம்பனாலையும் நிக்க முடியாதுங்க. இது பெரும் வடிவத்துல கொண்டது, பெரும் சக்தியோட களஞ்சியம் அப்படின்னு சொல்றது. அதே நேரத்துல இது இந்த உலகத்துல ப்ரூவ் பண்ணப்படும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது ப்ரூவ் ஆகும். அது அந்த மாதிரி இந்த ஆவாள் ஏவாள், இந்த மாதிரி இந்த சித்திரகுப்தரர், இந்த மாதிரி செயல் வடிவம்லாம் ஒரு இடத்துக்குள்ள உருவாகி இருக்கிற இடத்த போய் பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கும்? ஒரு கதையா படிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். நீங்க அந்த கதையை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தன்னறியாம ஒரு கனெக்ட் இருக்கும். அதே செயலை நீங்க நேரா பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தா நீங்க நம்புவீங்களா? அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதான் சொன்னேன்ல, நான் சன்னாயிட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம கேள்விப்படுறோம், பார்க்கிறோம், இறை தோற்றம், இறை வடிவம் எல்லாம் ஓகே. ஒரு பெரிய முதல் முறையாக மனித குலம் தோன்றதுக்கு முதல் வித்திட்ட பேரே ஆவாள் ஏவாள்னு சொல்றாங்க. அந்த மனித குலம் முதல் இடத்துல தோன்றப்பட்ட ஒரு இடம் இந்த மாவட்டத்துக்குள்ள இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? அப்ப மனித குலமே பிஸியான ஆட்கள் தேனி மாவட்டத்துல இருக்கிறாங்கல்ல, உங்க ஊர்ல தான் தோன்றி இருக்கு. நீங்க ரொம்ப பிஸியா காடு மலைகள்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஊர்ல தான் முதல் ஆணும் முதல் பெண்ணும் தோன்றி இருக்கிறாங்க. அப்ப அது எப்படி இருக்கும்? அது அதோடைய அப்ப சித்திரகுப்தரர் அப்படின்னா என்னன்னா, இந்த கண்டினியூஸா கேப்பே இல்லாம 24 மணி நேரமும் பிரபஞ்சத்துல இல்ல. பிரபஞ்ச கணக்குப்படி 20 மணி நேரம் தான் இந்த பூமியோட சுழற்சி இருக்கு. 24 மணி நேரங்கிறது வேற வடிவத்துல கணக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த துல்லியமாக இந்த பூமியோட சுழற்சிங்கிறது இரவு 10 மணி நேரம், பகல் 10 மணி நேரம், 20 மணி நேரமா தான் இந்த சுழற்சி இருக்கு. இந்த சுழற்சிய ஒரு இடத்துல நிகழ்த்தப்படுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கின இடமும் இங்கதான் இருக்கு. அந்த கணக்கு அப்படிங்கிறது என்னன்னா, கால கணக்குங்கிறது, அந்த நேரங்கிறது, அந்த காலங்கிறது, அந்த காலமா தொடங்கப்பட்டதும் இந்த மாவட்டத்துக்குள்ளதான் இருக்கு. காலம் உருவானதும் இந்த மாவட்டம், மனுஷன் ஆண் பெண் உருவானதும் இந்த மாவட்டம், நேரம் தேதி கிழமை இதுக்கெல்லாம் வாய்ப்பு உருவாக்கப்பட்டதும் இந்த மாவட்டம் தான். அப்ப உங்களுடைய இறப்பு பிறப்பு எல்லாத்தையும் அந்த சித்திரகுப்தரர் கணக்கெடுப்பாருன்னா அதுதான் காலம்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு வடிவம் தான் காளகஸ்தி. அதுல இன்னொரு பேரை தான் காலங்கிநாதர்னு சொல்றாங்க. அதனால அந்த வடிவம் எப்படி இருக்குன்னா நேச்சர்ல ரொம்ப பியூரா இருக்குங்க. அது இத பாருன்னு ஒரு பறவைகள் வந்து அதை வேற வடிவத்துல எனக்கு காட்டிட்டு போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த 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 இடத்துக்குள்ள. அதனால இது வந்து ரொம்ப ஒரு புண்ணிய பூமி தான் இந்த தேனி மாவட்டம். யாரு கும்பிடுறாங்களோ இல்லையா, நம்ம கும்பிடணும். ஏன்னா நமக்கு உபதேசம் கொடுத்தவன் இங்கதான் படுத்து கிடக்குறான். ஆமா, அதனால இது வந்து இந்த உலகத்துக்கே ஒரு, இங்க இருந்து தாங்க மதுரைக்கே போயிருக்காங்க. நீங்க உங்க தாத்தா முப்பாட்டர்களோட கதைகளை சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி இங்க இருந்து தான் ஒரு செக்டர் வந்து நவர்ந்து அடுத்த இடத்துக்கான நிகழ்வுகள் நடந்திருக்கு. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனோம்னா திருப்புகழ் இந்த மலையிலிருந்து தான் உருவாக்கப்பட்டதுக்கு காரணமா இருந்திருக்கு. இந்த மலையிலிருந்து தான் அருணகிரிநாதர் வெளியில போயிருக்கிறார். இது சத்திய வாக்கு நான் சொல்றேன்.
நீங்க போய் அருணகிரிநாதரை எப்படியாவது தியானத்திலேயே கனவுல கூட கேட்டுட்டு போயிருங்க. அவர் ஒரு சொல்லு கூட இதுல மாற மாட்டாங்க. ஏன்னா நம்ம அதை பார்த்த செயலை சொல்றோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தீவிரம் இருக்கு பாருங்க. அதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி அந்த முல்லை பெரியாறு அணை சுத்தி இருக்கிற அந்த மலைகள் பெரும் அதிசய தொடர்கள், சாதாரண தொடர்கள் இல்ல, சாதாரண காடுகள் இல்லை. அந்த காடு இதுவும் ரொம்ப இயல்பான இருக்கிற காடு மலைகள் இல்லை. அந்த மாதிரி இயல்பான காற்று அங்க வீசப்படலை. காற்றோட போக்கே அங்க வேற வடிவத்துல இருக்கு. அதனால அது சொல்லணும், சொல்லிட்டேன். அது என்ன மாதிரி கனெக்ட் ஆகணும் அப்படி. அதுக்காக நீங்க போய் அங்க சாமி கும்பிட்டு அந்த மலையை போய் ஏதாவது கல்லை தூக்கிட்டு வாங்கலாம் நான் உங்கள்கிட்ட சொல்லல. ஆமா, அது அது என்னன்னா, இப்ப நான் எங்க வீட்டுல தியானம் பண்றேன், என் மனைவியோ என் குழந்தையோ தியானம் பண்ணுதானா? இல்ல. என்னுடைய வடிவம் வேறையா இருக்கு, அவங்களோட வடிவம் வேறையா இருக்கு. நான் அதுல இருந்து விடுபட்டு நிக்கிறேன், அவங்க இன்னும் விடுபடுறதுக்கு தயாராகல. விடுபட்டவனை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னன்னா சிங்க் ஆகல. இப்ப எங்களுக்கு என்னன்னா அந்த சிங்க்குங்கிற வார்த்தை கூட இல்லை. ஏன்னா அதுவும் உயிரா தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா விடுபடாதவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மள மாதிரி பழக மாட்டாங்களே, பேச மாட்டாங்களேன்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப உங்க வீட்டுல எல்லாம் நீங்க பிரிச்சுவலை தேடுறீங்க, ஆன்மீகத்தை தேடுறீங்க, சாமியை தேடுறீங்க, குலசாமியை தேடுறீங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் ஏன்னா அந்த சிங்க் ஆக மாட்டாங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராக்ல நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ட்ராக் நமக்கு செட் ஆகாது, நான் வேற ட்ராக்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன சிறு வயதுல இருந்து உங்க அப்பா அம்மா எல்லாம் உங்களை வளர்த்துருக்காங்கன்னா, ஆன்மீகம் சாமியார் அப்படின்னா 50-55 வயசுக்கு மேல வாழ்ந்துட்டு தான் போகணும், நீங்க அதுக்கு இடையில எல்லாம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயலை செய்றீங்க. ஆனா நம்ம முன்னோர்களும் யோகிகளும் நான் பார்த்ததுல என்னன்னா, ஒரு ஆண் பெண் திருமணத்தை உருவாக்குனதே தியானம்ட்டாங்க. அப்ப ஒரு மனிதன் 20 வயதுல திருமணம் பண்ணிக்கிறானா, அவன் 20 வயதிலே கடவுள் தன்மையை அடையறதுக்காக தான் திருமணமே பண்றான். அந்த புரிதல் குரு பரம்பரையிலிருந்து இருக்கிற குருமார்களும் ஏற்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஏற்படுத்த அந்த காலம் ஒத்துழைக்கல, அந்த சூழல் ஒத்துழைக்கல. அதனால இதை உரையாட முடியாம போயிடுச்சு. இந்த காலத்துல இந்த சூழல்ல அதை ரொம்ப உச்சரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால நான் உச்சரிக்கிறேன். அவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல். இது நான் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய குருமார்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதை இந்த வடிவத்துல சொல்லல, அதை வேற வடிவத்துல உங்களுக்கு உணர்த்த ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அதை பிடிக்க முடியல. அவங்க என்னன்னா தீவிரமா இருந்திருக்கிறாங்க ஆற்றல். அந்த ஆற்றல்ல கலந்துரையாடல் பண்ண முடியல. இப்ப இந்த ஆண் பெண் அப்படிங்கிறதுக்கு சிவன் பார்வதி இப்ப எல்லா வடிவத்தையும் வச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஏதோ மேம்படுறதுக்காக தான் யோகிகள் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த உரையாடல் நடத்தப்படாதனால அது நமக்கு சேர முடியாம லேட்டா சேர வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன நினைக்கணும்னா, என்ன நீங்க கவனிக்க கூடாது, இந்த காலத்தை தான் நீங்க வணங்கணும். இந்த காலங்கிறது என்னன்னா காற்று தான். அந்த காற்று அந்த காலத்துல நீங்க தெரிஞ்சுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு நடக்குது. இப்ப ரொம்ப உயர்வா உங்க வீட்டிலேயே இருக்கிற ஒருத்தரை படிச்சுட்டாருன்னா அவர் ரொம்ப படிச்சவர், அறிவாளி, எல்லாம் தெரியும்பாங்கல்ல, அது மாதிரி நாம இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காலம் அதை வெளிப்படுத்துது. அப்ப நான் போய் நிற்கும் போது ஒரு 20 காகிதத்தை கொடுத்து வெளியில கொண்டு கொடுன்னா நான் கொண்டு கொடுப்பேன்ல, அந்த மாதிரி இந்த காலம் அதை வெளிப்படுத்தும் போது நான் வெளிப்படுத்துறேன். அப்ப காலம்தான் வெளிப்படுத்துது, அதோடைய ரெஃபரன்ஸ் தான் நானு. நீங்க மெயின் காலத்தை தான் பார்க்கணும். அப்ப காலத்தை பார்க்காம என்ன நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லேயர்ல வச்சு 2வது லேயர்ல காலத்தை வச்சுக்கணும். அப்ப காலத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நாளைக்கு காலத்தோட பிரயாணம் பண்றதுக்கான ட்ரை பண்ணலாம். புரியுதுங்களா? அதனால காலம் தான் இதுக்கான
தீர்வா இருக்கு, காலம்தான் கடவுளா இருக்கு, காலம்தான் குருவா இருக்கு, காலம்தான் இதை காட்டி கொடுத்துச்சு. காலம் என்ற குருநாதர் தேனியில தான் இருக்கிறாரு, தேனியில தான் நடக்குது, தேனியில தான் செயல், தேனியில தான் அதிக கொண்டாட்டம், அதிக தண்ணி அடிப்புகள், அதிக என்ஜாய்கள், அதிக சந்தோஷங்கள், அதிக விடுதிகள், அதிக கொண்டாட்டங்கள் எல்லாமே இந்த மலைத்தொடர்கள்ல தான் அதிகமா நடக்குது. சரிங்களா? அங்கேதான் இந்த காலம் என்ற கடவுளும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார். அதை பார்த்துக்கங்க. நிறைய யோகிகள் நம்ம பேசுறோம், இந்த காடுகளை பத்தி சொல்றோம். அதை தாண்டி மெயினா என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி ஒரு தியானமோ இந்த மாதிரி ஒரு வகுப்பையோ வாழ்க்கையில விட்டுறக்கூடாது. இது என்னன்னா, இன்னைக்கு நான் பேசினேன்ல, இதே 10 வருஷம் கழிச்சு நீங்க ஏதோ உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நிகழ போகுதுங்க. அதுக்கு முன் ஏற்பாடு தான் நான் வந்து நிக்கிறேன். நான் சும்மா வரல, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல எங்கேயோ ஏதோ ஒரு கதவு திறக்க போகுது, அதனாலதான் நான் வந்திருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். அப்ப அதுக்கு முன் வெள்ளோட்டமாக, ஏன்னா உங்களுக்கு தெரியாது, இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட உங்க வாழ்க்கையில ஒரு கதவு திறக்கலாம், அது உங்களுக்கு தெரியாது. அந்த கதவு திறக்க போறதுக்கான முன் ஏற்பாடை முன்னாடியே, ஒரு சாமி உலா வரப்போகுதுன்னா அந்த வீதியை சுத்தம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் அடைய போகுதுன்னா, அது முன்கூட்டியே ஒருத்தர் வந்து, நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலனாலும் அவர் சில விஷயத்த உங்ககிட்ட சொல்றாருன்னா அதுல ஒரு கணக்கு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அனுபவம் பெற்றவங்க ஒரு அனுபவம் பெறாத ஒருத்தரோட ஏன் கலந்துரையாடல்? அதுல என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? இப்ப அனுபவம் பெற்றுட்டாங்க, அவங்க மௌனமா இருந்து அவங்க தேவையானதை ஒரு புத்தகமா எழுதி ஒரு இடத்துல வச்சிடலாம். தேவைன்னா நீ படிச்சுக்க, தேவையில்லைன்னா போய்க்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த கலந்துரையாடல்ங்கும் போது ஒரு அனுபவம் பெறாத மனிதர்களோட கலந்துரையாடல் பண்ணி அங்க என்ன நடக்க போகுது? அப்ப என்றாவது ஒரு நாள் அவன் அனுபவம் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காலம் என்ன பண்ணுதுன்னா அது வாய்ப்பு இருக்கு. அத முன்னாடியே அட்வான்ஸா நீ வந்து சமுக்கையா கொடுத்துரு. அப்ப அவங்க வேற மடத்துக்கு மாறுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங்கா அவங்க கிட்ட சொல்லிரு. என்ன சொல்லிரு ஸ்ட்ராங்கா அப்படின்னா, எந்த மனிதனா இருந்தாலும் அவனுக்கு கடவுள்ங்கிறது இந்த காற்று தான், அவனுக்கு கடவுளுங்கிறது இந்த காலம்னு சொல்லக்கூடிய இந்த தான் குரு எல்லாமே. பாக்கி எல்லா தோற்றத்துல வர்றது கூட அந்த தோற்றத்தை கலைச்சிட்டு அவங்களும் அந்த காற்றாதான் போய் ஐக்கியமாக போறாங்க. நீங்க பார்த்த ராமகிருஷ்ணரோ விவேகானந்தரோ யோகானந்தரோ எல்லாமே காலத்துக்குள்ளதான் ஐக்கியம். தனித்தனியா பார்த்துக்கிட்டு இருந்தா தனி பேரா தனி வழிபாடா போயிரும். காலம்னா எல்லாரும் உள்ள அடக்கம்னு அர்த்தம். அது எல்லாரும் வந்துருவாங்க, அத்தனை குருவும் உள்ள ஐக்கியம் ஆயிடுவாங்க. தனித்தனியா பார்க்கறத விட்டுட்டு காலமா பார்க்க தொடங்கிடணுங்கிறது தான் நம்ம வகுப்புலையும் நிறைய நேரம் சொல்றது. அப்ப எப்படி சொல்றதுன்னா, என்ன கூட தனியா பார்க்காதீங்க, காலமா பார்த்துட்டீங்கன்னா நானும் அந்த காலத்துக்குள்ளதான் இருக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா நான் ஃபியூச்சர்ல இந்த உடலை விட்டுட்டு நான் எங்க போவேன்னா என்னோட வீடு காலம்தான். அப்ப காற்றாதான் நான் சுத்திக்கிட்டு கிடப்பேன். அப்ப நீங்க என் உருவத்தை விட்டுட்டு காலத்தை இங்கேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த காற்றையும் நீங்க காற்றையே வணங்குறது, அதுதான் நிஜம், அதான் ஒரிஜினாலிட்டி, அதான் உண்மைத்தன்மைங்கிறது தான் சொல்றோம். அப்ப இப்பயே பழக்கிறோம். நீங்க உருவத்தை வணங்கி பழகாதீங்க, ஒரு வடிவத்தை வணங்கி பழகாதீங்க, மொத்தமா மையத்தை வணங்கி பழகுங்க அப்படிங்கறத நம்ம சொல்றது. நீங்க ஏதோ நம்ம பெருந்தன்மையா சொல்றோம் அப்படின்னா நினைச்சிடாதீங்க. உண்மை தத்துவமே அதுதான். காலத்துக்குள்ளதான் எல்லாமே அடக்கம். நம்ம ஊர்ல எல்லா ஊருக்குள்ளேயும் ஒரு சுடுகாடு இருக்குல்ல, செத்து போனா அங்கதானே தூக்கி கொண்டு புதைப்பாங்க, இல்ல எரிப்பாங்க. அந்த மாதிரி தியானம் பண்ணா நல்ல உயர்ந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க காலமா போய் ஒரு இடத்துக்குள்ள ஐக்கியம் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான் விஷயம்.